2 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற வன்முறை வெளியாட்டங்கள், நம்பிக்கை துரோகங்கள் இவைகளெல்லாம் உட்படுத்தப்பட்டு தன்னந்தனியாக நான் தனிமைப்படுத்தப்பட்ட போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்திய அளவில் அந்த கூட்டணியில் பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரம் உள்ள கட்சிகள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கிறது. ஒரு தொண்டருடைய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கின்ற தர்ம யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்ற என் போன்ற தொண்டர்கள் எந்தவித பதிவும் இல்லாமல், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியும் இல்லாமல் சுயேட்சையாக தேர்தல் களத்தில் நிறுத்துகின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு அளித்திட்ட மாண்புமிகு இந்திய திருநாட்டை ஒரு வல்லரசாக ஆக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் என் வாழ்நாள் முழுவதும் நான் அர்ப்பணிப்பேன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு 10 ஆண்டு காலம் இந்திய திருநாட்டை பல்வேறு துறைகள், மக்களுக்கு நல்ல திட்டங்களை எடுத்து செல்கின்ற துறைகள், இவைகளெல்லாம் முழு வீச்சோடு மத்திய அரசு தருகின்ற திட்டங்கள், இவைகளெல்லாம் மக்களுக்கு நேரடியாக மக்களுடைய திருக்கரங்களில் கிடைக்கின்ற ஆட்சியை நம்முடைய பாரத பிரதமர் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார். முன்பு ஆண்டவர்களெல்லாம் திட்டங்களை அறிவிப்பார்கள், செயல்படுத்துவது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். அந்த செயல்படுத்துகின்ற திட்டம் பேரளவில் அதிகாரிகள் வந்து பார்த்துவிட்டு போவார்கள். மக்களுடைய கை திருக்கரங்களில் கிடைத்ததா கிடைக்கவில்லையா என்ற நிலை இருக்காது. ஆனால் ஒரு அரசு, ஒரு நல்ல அரசு செய்ய வேண்டிய பணி, மக்களுக்கு அறிவிக்கின்ற திட்டங்கள் செயல்படுத்துகின்ற பொழுது எந்த நோக்கத்திற்காக அந்த திட்டம் மக்களுடைய நலன் பயக்கின்ற திட்டமாக இருக்கிறது, அதற்கு என்ன நாம் செய்ய வேண்டும், அந்த திட்டத்துடைய முழு பயனும் மக்களுக்கு செல்ல வேண்டும், அதுவும் அவருடைய திருக்கரங்களில் கிடைக்க வேண்டும் என்ற நல்லாட்சியை நடத்துகின்ற ஒரே இயக்கம், கட்சி இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சி தான் என்று நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ கட்சியும் வந்திருக்கலாம், பல கட்சிகள்லாம் கூட்டணி சேர்ந்து கூட இந்திய திருநாட்டை ஆளுகின்ற நிலை ஏற்பட்டது. அப்போல்லாம் அவர்கள் பல கட்சி சேர்ந்தாலும் அவர்கள் தோல்வியை தான் தந்திருக்கிறார். அவர்களால் சரியான நிர்வாகத்தை தர முடியவில்லை. இன்றைக்கு 10 ஆண்டு காலம் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய திருநாட்டை ஆளுகின்ற நிலை ஏற்பட்ட பிறகு வெளிநாடுகள், வளர்ந்த அனைத்து நிலைகளும் வளர்ச்சி பெற்ற வெளிநாடுகள், அவையெல்லாம் ஒன்று கூடி நம்முடைய பாரத பிரதமருடைய நிர்வாக திறமை பாராட்டுகின்ற அளவிற்கு நம்முடைய தேசத்திற்கு மிகப்பெரிய பெருமையை அவர்கள் இன்றைக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் ஆளுகின்ற காலத்தில் நாமெல்லாம் வாழுகின்றோம் என்ற நிலையில் நாமெல்லாம் பெருமை கொள்வோம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.